வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் டாக்டர் சுரேஷ் காத்துட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நிறைய பேர் சேர்த்து சொல்ற மாதிரி சொல்றீங்களே டாக்டர். சரி, ஓகே. நாங்க வந்து ஒரு ஐகேப்ஸ் as a team. அந்த டீமே நல்லா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு ஃபேஷியல் பெயின் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி பேசலாம். பட் இப்போ ஃபேஷியல் பெயின் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரீசன்ஸ்னால வருது? ஸோ அதில் எப்படி ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் வந்து ஹெல்ப் பண்ண முடியும்? மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியோட ஒரு பார்ட் வந்து ஃபேஷியல் பெயின் ட்ரீட் பண்ணுறது கூட இருக்குது. ஆக்சுவலி அது ஃபேஷியல் பெயின் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்யூஸ் பெயினாக இருக்கும், ஒரு ஸ்ப்ரெட் அவுட் பெயினாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு பாயிண்ட்லேயே மார்க் பண்ணி எனக்கு எந்த இடத்துல தான் வலிக்குதுன்னா சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் த ஃபேஸ் வலிக்குது, இல்லை தலையில் இந்த பக்கம் மட்டும் வலிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஜென்ரலாக. ஓகே. ஸோ அதில் கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். சில டைம் வந்து ரொம்ப அக்யூட்டாக ஷார்ப்பாக ஒரு பெயின் இருக்கும், இல்லை சில டைம் வந்து கண்டினியூஸாக ஒரு லோ லையிங் பெயின் இருக்கும். ஸோ அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஃபேஷியல் பெயின் கேன் ரேஞ்ச், நிறைய டைப்ஸ் இருக்கலாம். ஒரு பெத்தாலஜி, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால கூட இருக்கலாம். இல்லை இன்ஃபெக்ஷன்னாலே ஓவர் மசில் யூசேஜ்னால கூட இருக்கலாம், இல்லை அந்த போனி ப்ராப்ளம்னால கூட இருக்கலாம். ஸோ ஃபேஷியல் பெயின் வந்து ரொம்ப வாஸ்டான ஒரு டாபிக் ஆஃப் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேஷியல் பெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மைக்ரைன் பெயின் வரலாம், தலைவலின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு சைனஸ்னால பெயின் வரலாம். ஸோ இதெல்லாமே இந்த ஃபேஷியல் பெயின்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் தான் நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ஃப்ரம் அ ஃபேஷியல் பெயின். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட் கம்ஸ் அண்ட் சேஸ் ஓகே எனக்கு ரைட் சைடில் மட்டும் ஃபோர்ஹெட்டில் வலிக்குது, வலி இருக்கிற டைமில் வந்து எனக்கு வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வாந்தி வந்துச்சு, அதுக்கப்புறம் பெயின் சப்சைட் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த மாதிரி இருந்தானா ஓகே, யூ லுக் மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரைன் டைப் ஆஃப் பெயின் இருக்கலாம். ஓகே. ஓகே. அதே மாதிரி சப்போஸ் பேஷண்ட் வந்துட்டு இல்லை எனக்கு கீழே குனியும் போதே இந்த இடத்துல வலிக்குது, ஹெவினஸ் தெரியுது, மூக்கில் ரொம்ப ஒரு கன்ஜெஷன் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அந்த மாதிரி இருந்தேன்னா அப்போ நம்ம சைனசைட்டிஸ் பற்றி யோசிப்போம். இல்லை இதுவுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, பட் ஆனால் ஒரு பெயின் கண்டினியூஸாக இருக்குது, கடிக்கும் போதே கஷ்டமாக இருக்குது, வாய் திறக்கும் போதே கஷ்டமாக இருக்குது, இல்லை அப்படி படுக்கும் போது கஷ்டமாக இருக்குது, ஃபோனில் பேசும்போது கஷ்டமாக இருக்குன்னா தென் யூ லுக் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோர் ஆஃப் myofascial பெயின்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஜாயிண்ட் பெயின்ஸ்னு எடுத்துக்கலாமா? அதை ஜாயிண்ட் பெயின்ஸ் எக்ஸாக்ட்லி இல்லை. ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்து myofascial பெயினோட ஒரு பார்ட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஜாப்க்கும் ஒரு அனஸ்தேஷியன் பண்ணுற அவங்க ஜாப்க்கும் அவங்களும் பெயின் ரிடக்ஷன் தான் அவங்களோட பார்ட் ஆஃப் இதுதான். ஸோ இதுக்கும் ரெண்டு பேருமே ஒரே வேலை தான் பண்ணுறீங்களா, இல்லை இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவங்க நீங்கள் பண்ணுறதுக்கும்? டு அன் எக்ஸ்டென்ட் அதில் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ், சில பாயிண்ட்ஸில் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஓகே. பட் ஆனால் சில திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி அ மஸ்குலர் பெயின் ஆர் கம்ப்ளீட்லி அ ஜாயிண்ட் ரிலேட்டட் பெயின், அப்போ வந்து மேக்ஸிலோஃபேஷியல் பீப்புள் தான் இது பார்ப்பாங்க. ஓகே. ஆனா அதே வந்து நியூராலஜிக் பெயின், ஒரு நர்வ்னாலே ஒரு பெயின் இருக்கு, இல்ல அந்த நர்வோட பாத்துல அந்த பெயின் இருக்கு, அப்போனா either a neurologist or an anesthetist, pain management anesthetist will see. ஓகே. ஸோ மேலாக இருக்கிற அந்த பெயினுக்கு மட்டும் நீங்க வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ உள்ளூர இருக்கிறது நர்வ், பிளட் வெசல், only if it is nerve related அப்போ மட்டும் தான் அது வந்து pain management by anesthetist or neurologist. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபேஷியல் பெயின் வரும்போது உங்களோட ட்ரீட்மெண்ட், உங்க சைடு ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? வேற ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்களா? சப்போஸ் அது வந்து பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சைடு பெயின் இருக்கு, கண்டினியூஸாக இருக்கு, லாங் டேர்ம் இருக்கு, அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால இருக்குது அதை பார்க்கணும். ஸோ ரொம்ப சின்ன சின்ன விஷயனாலே கூட இருக்கலாம். ஃபார் சிம்பிளஸ்ட் ரீசன், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா ஒரு பல் எடுத்திருப்பாங்க, ஸ்பெஷலி டாக்குமெண்டட் லிட்ரேச்சரில் இருக்குது, ஃபஸ்ட்டு கடவாப்பல் கீழே இருக்குது, ஃபஸ்ட்டு கடவாப்பல் எடுத்துருவாங்க. எடுக்கிறதுக்கு அப்புறம் அங்கே பல் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, அதனால கூட பெயின் வரும். ஓகே. ஓகே. எதனால வரும் அப்படின்னா ஒரு பல் எடுத்திருக்கோம், ஸோ இந்த கேப்பில் வந்து பல் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சப்போஸ் உங்கள் பைட் இப்படி இருக்குது, அந்த இப்படி இருக்காது, அது மூவ் ஆகி இப்படி டேர்ன் ஆகிடும். ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் தான் டச் ஆகும். தட் மீன்ஸ் அந்த மசில் கண்டினியூஸ்லி ஒரு ஃபோர்ஸ், ஒரு கான்ட்ராக்ஷன்ல இருக்கு அங்கே, அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும், இல்லாட்டி ரெஸ்ட் கிடைக்காது. ஓகே. அந்த மாதிரி டைப்பில் அகெயின் வில் ஹேவ் அ ஃபேஷியல் பெயின். ஸோ த ப்ராப்ளம் இஸ் வாட், இட் இஸ் நாட் நர்வ், அது வந்து ஒரு பல்னால. ஸோ அந்த பல் ரீப்ளேஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. ஓகே. சில டைம் ஃபில்லிங்ஸ் உடைஞ்சிரும்,
ஸோ ஃபில்லிங்ஸ் உடஞ்சிருச்சுன்னா அப்போ கூட இட் சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் மேக்கம். இல்லை பல்லோட அலைன்மெண்ட் சரியில்லை, அதனாலே த சேம் ப்ராப்ளம் மேக்கம். இல்லை த மோஸ்ட் காமன் ரீசன் ஸ்ட்ரெஸ். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் காஸ் வந்து ஸ்ட்ரெஸ். ஓகே. ஏன்னா டென்ஷன் டைமில் நம்ம பல் கடிக்கிறோம், நமக்கு தெரியாமல் கடிக்கிறோம். நைட்டில் தூங்கும்போது மேக்ஸிமம் இருக்கும். தட் இஸ் கால்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன். நமக்கு தெரியாமல் அது பைட், அந்த மூமெண்ட் இருக்குது. அந்த மூமெண்ட்ஸ் இருக்கும்போது த மசில் இஸ் ஆக்டிங் கண்டினியூஸ். இதுக்கு வந்து டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்ச உடனே இந்த டைட் இங்கெல்லாம் டைட்னஸ் ஃபீல் ஆகும், பெயின் தெரியும், அதெல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு ஜென்ரலாக ஒரு டவுட் இருக்குது. இப்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா சூயிங் கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பல்லு ரொம்ப கிரிப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இஸ் இட் ட்ரூ இஸ் அ மித்? இட் இஸ் பல் எதுவுமே கிரிப் ஆகுற மாதிரி சுவிங்கம்ல எதுவுமே கிடையாது. எக்ஸப்ட் த ஃபேக்ட் தட் எஸ் சில டைம் சுவிங்கம் ஹெல்ப்ஸ் as in it helps to strengthen muscles. Okay. சில பேர் வந்து gums வந்து strengthen பண்றது muscles, not the gums as such. Okay, okay. ஏன்னா இப்போ சில பேர் வந்து இங்கே ஒரு சொத்தப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சைடு யூஸே பண்ண மாட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற வரைக்கும் அந்த ஒரு 6 மாசம் ஆன சரி, ஒரு வருஷம் ஆன சரி, அந்த சைடு யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரீட் பண்றதுக்கு அப்புறம் இந்த மசில் would have become weak. ஏன்னா அந்த சைடு நம்ம யூஸே பண்ணல. So and in that kind of circumstance, if somebody is continuously eating a chewing gum, at least without applying that force on the tooth, adile he can have some muscular activity. Okay. So இப்போ நீங்க சொல்ற இந்த different causesல வந்து trauma, accidents-உம் ஒரு cause-ஆ இருக்கலாமா? Post trauma சில டைம் இருக்கும். Okay. Trauma generally வந்து surgically ட்ரீட் பண்ணுவோம். பட் அதுக்கு அப்புறம் post trauma சில டைம் வந்து சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா சில ஏரியாஸ்ல மைக்ரோ ட்ராமா நடக்கும். இப்போ வந்து இங்கே அடிபட்டிருக்குன்னா இந்த ஜாயிண்ட்ல கண்டிப்பா ஒரு மைக்ரோ ட்ராமா இருக்கும். ஓகே. பட் பிகாஸ் அதுல வந்து ஒரு எக்ஸாக்ட் ஃப்ராக்சர் கிடையாது, எக்ஸ்ரேல சிடில இட் டஸ் நாட் டேக் அப், ஸோ இட் இஸ் நாட் ட்ரீட்டட் பை சர்ஜரி. பட் அந்த மைக்ரோ ட்ராமானாலே அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் அதெல்லாம் லீக் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேசிக் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணோன்னா தட் facial pain is also reduced. ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி உங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் ரெடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபேஷியல் பெயின் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வரவே வராது? இல்லை இல்லை, கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. ஓகே. see it is like இப்போ ஒரு மசில் கிராம்ப் இருக்கு உங்களுக்கு, லெக்ல பெயின் இருக்கு, கிராம்ப் இருக்கு, நீங்கள் அந்த ட்ரீட் பண்ணுறீங்க, the cramp settles. ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் யூ ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப், கண்டிப்பாக அது வருது. ஓகே. இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இஸ் ஆல்சோ மசில். ஸோ அந்த மசில்ஸ் ஆக்ஷன்னால தான் இது மெயின் ப்ராப்ளம். நார்மல் திங்ஸ் லைக் யானிங், ரொம்ப யான் ஒரு ப்ராடாக ஒரு யான் பண்ணுவாங்க, சில பேருக்கு ஜாயிண்ட் டிஸ்லோகேட் ஆகிடும். சில பேருக்கு வந்து மசில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ கண்ட்ரிபியூட் டு த ஃபேக்டர் ஆஃப் பெயின். ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க, நான் கோயம்புத்தூர் வந்து பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் கேட்கலாம். டாக்டர்கிட்ட கேட்குறேன். எனக்கு கீழ் பல்லு ஆடிக்கிட்டு இருக்குங்க. சரிங்க. அது வந்து பேஸ்ட் சிமெண்ட் மாதிரி ஏதோ போட்டு ஏதோ இது பண்ண முடியுங்களா? பல் ஆடிட்டு இருக்குன்னா சார் அதுக்கு ஒன்றுமே அது பேஸ்ட் ஃபில்லிங் எல்லாம் எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. சப்போஸ் ரொம்ப மைல்டாக பல் ஆடுதுன்னா அதுக்கு வந்து ஒரு வயரிங் டெக்னிக் இருக்குது, அது ஸ்ப்ளிண்டிங் சொல்லுவாங்க. அது பண்ணான்னா கொஞ்ச நாளுக்கு ஸ்ப்ளிண்ட் அப்படியே இருந்ததுன்னா சான்சஸ் ஆர் தேர் அது வந்து திருப்பி பேக் டு நார்மல்சி வரதுக்கு. மேபி நாட் 100%, அட்லீஸ்ட் 80%. இல்லை ரொம்ப கொஞ்சம் ஐ மீன் நல்லாவே ஆடுது பல்னா அப்போ அந்த பல் எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ண தான் பெட்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என் பேர் கணேஷ்ங்க, மளிகை கடை வச்சிருக்கிறேன். டாக்டர் இருக்காங்க கணேஷ் சார், சந்தேகம் கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார். சார் இது கடாப்பல் வந்து லாஸ்ட் பல்லு எலும்புல முளைச்சிருக்குன்னு எடுக்கணும்னு ரிமூவ் பண்ணாங்க. சரிங்க. அது பக்கத்தில் உள்ள பல்லு ஆனால் இப்போ சொத்தையா இருக்குது. இப்போ அந்த பல்லு வந்து க்ளீன் பண்ணி அடைச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சார். ஜென்ரலி வந்து இந்த கடைசி கடவா பல் வந்து கோணையாக முளைக்கும் போது எப்போவுமே அங்கே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்லேயே எதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னோ அங்கே போய் மாட்டிக்கும். அந்த ஏரியா ப்ரஷ்ல வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலே வந்து அங்கே அந்த பக்கத்து பல்ல சொத்தை வரும். ஸோ இந்த பல் எடுக்கிறதுக்கு அப்புறம் அந்த பல்லுக்கு ஜென்ரலி ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவோம். அது ரூட் கெனால் இல்லாட்டி அந்த மாதிரி எதை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபில்லிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நார்மலாக அந்த பல் யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாகப்பட்டிலேருந்து ராகுல் பேசுகிறேன். ராகுல். டாக்டர் இருக்காங்க ராகுல் சார், சந்தேகம் கேட்கலாம்.
சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் பூச்சிக்கொல்லி இருக்கு, அதாவது மேப்பல்ல இருக்கு, கீழ்பல்ல இருக்கு. சரிங்க. அது வந்து நம்ம என்னப்பெல்லாம் ப்ரஷ் பண்ணாலும் அது திரும்பி ஸ்மெல் வருது சார், யார்ட்டையும் பேச முடியல. பல்ல ஒரு வாட்டி பூச்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ப்ரஷ் பண்ணா அதுக்கு யூஸ் இருக்காது சார். அதுக்கு வந்து அந்த பூச்சி வந்து அந்த க்ளீன் பண்ணிட்டு, மஷின்ல அந்த க்ளீனிங் இருக்கு, அதை க்ளீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணாதான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து கனி மேடம், நான் தண்டார்பேட்டிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க கனிமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், வணக்கம் சார். சார், கடவைப்பல் ஒன்று ஷார்ப்பாக இருந்தது, அது நாக்கில் குத்தி குத்தி நாக்கில் வந்து நான் அந்த புண்ணை பார்க்காம விட்டு கேன்சர் வந்துடுச்சு. அது சரிங்க. வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டாங்க, ஓமந்தூரார்ல கழுத்து நெக்கும் நாக்குலையும் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. சரிங்க. இப்ப செகண்ட் ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, 1-2 செல்ஸ் தான் இருந்தது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட கிடையாது, N0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஆனா எனக்கு வந்து இப்ப கடைசியில ஒரு கடவாப்பல் வந்து ஒரு மாதிரி சைடா அது குத்தி அந்த இடம் வந்து புண்ணாகுது. இப்ப நான் வந்து அந்த பல்ல வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் பல்ல. சரிங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் குத்தி இருந்த அந்த பல்லையும் ரிமூவ் பண்ணிடவா, என்ன பண்ணணும் தான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் பல் வந்து அந்த இடத்துல குத்துதுன்னா கண்டிப்பா அதை எடுத்துருங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி அதை கண்டிப்பா எடுத்துருங்க. அதுக்கு பக்கத்து பல் வந்து சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குது அப்போ மட்டும் எடுத்துருங்க, இல்லாட்டி தேவைப்படாது. அது வந்து கிரைண்ட் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி ஸ்மூதன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பல்க் அட்லீஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அட் த சேம் டைம் அந்த லாஸ்ட் பல் டேமேஜ் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து ப்ரைமரி சைட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ சான்சஸ் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியா இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கீதா, பெங்களூர்லேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க கீதாமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே டாக்டர். ஹலோ. ஹலோ சொல்லுங்க. டாக்டர், எனக்கு கடாப்பல் பக்கத்தில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பல்லு ஒன்று வளர்ந்தது, பெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இப்போ பல்லு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பெயின் ரிலீஃப் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பல்லு வளர்ந்துச்சு, கொஞ்ச நாளில் பெயின் இருந்துச்சு, அப்புறம் அதுவாக விட்டுருச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் அந்த வளர்ந்த பல்லுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பல்லு ஒன்று வளருது டாக்டர். அது சில நேரம் பெயின் இருக்கு, காலையில் எழுந்திரிச்ச உடனே சில நேரம் சுத்தமாக பெயினே இல்லை. என்ன ஏஜ் உங்களுக்கு? 30. 30. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓபிஜி சொல்லி ஒரு எக்ஸ்ரே இருக்கும், ஃபுல் மவுத் எக்ஸ்ரே. அந்த எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, அங்கே வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா பல்லா இல்லை அது வந்து நார்மலாக வர வேண்டிய பல் கொஞ்சம் கோணையாக முளைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது எக்ஸ்ட்ரா பல் இருக்குன்னா அப்போது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் அதை எக்ஸ்ட்ராக்ஷனில் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண ஏன் பெட்டர் அப்படின்னீங்கன்னா அந்த பெயின் வந்து எப்போவுமே இருக்காது, விட்டு விட்டு தான் வரும். எவ்ரி டைம் கொஞ்சம் க்ரோத் ஸ்டேஜ் வரும்போதே அது புஷ்ல அது பெயின் தெரியும், அதுக்கப்புறம் இட் வில் செட்டில். பட் எவ்ரி டைம் அந்த பெயின் வரும்போதே கொஞ்சம் மைல்ட் டேமேஜ் வந்துட்டே இருக்கும். ஸோ பை த டைம் யூ ரியலைஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அது வந்து டேமேஜ் வில் பி மோர். அதனால இட் இஸ் பெட்டர் டு டேக் அ ப்ராப்பர் எக்ஸ்ரே, செக் வாட் இட் இஸ் அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், வேந்த டிவிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் பேர்லூர்லேருந்து பேசுகிறேன், ராஜா பேர். டாக்டர் இருக்காங்க ராஜா சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம் சார். நான் பல்லு வந்து எனக்கு வயசு 60, பல்லு வந்து பூச்சம் ஒரு பக்கம் மட்டும் லெஃப்ட் சைடு மட்டும் வருது. அதில் ஒரு பல்லு சக்கரை பட்டுருச்சுனாக்க கடுமையான வலி, கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, இனிப்பு பட்டுட்டாக்க. அது ஹலோ டாக்டர். சார், அது வந்து சப்போஸ் ரொம்ப டேமேஜ் ஆனால் தான் இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலி பல் தேஞ்சிருச்சுன்னா ஏஜ் ரிலேட்டடாக கூட இருக்குது. அந்த ஏஜ் ரிலேட்டட் அந்த கொஞ்சம் பல்லு தேய்மானம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ சில டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி இனிப்பு இல்லாட்டி புளிப்பு இல்லாட்டா ஹாட் ஆர் கோல்டு சில்டாக ஒரு கோல்ட் ட்ரிங்க் கூட குடித்தாலும் ரொம்ப இந்த மாதிரி ஷார்ப் ஷூட்டிங் பெயினாக இருக்கும். இது வந்து சொத்தனால கிடையாது, இது வந்து தேஞ்சிருக்கு பல்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது. அதே நீங்கள் அந்த ப்ராப்ளம் சப்போஸ் கோல்டு தண்ணி குடிக்கும்போது இருக்குது, அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்லி அந்த பெயின் செட்டில் ஆகிடும். ஸோ இது வந்து டெஃபினெட்லி ஒரு சென்சிட்டிவிட்டி பெயின். பெட்டர் அது ரொம்ப டீப்பாக இருக்கு பல், அந்த ஒரு பல் மட்டும் நீங்கள் ரூட் கனால் பண்ணிவிட்டு க்ரௌன் போட்டுட்டு ட்ரீட் பண்ணிக்கோங்க. மற்ற பல்க்கு நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்ஸ் வருது, ஆன்டி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பேஸ்ட் சொல்லுவாங்க. சென்சிட்டிவிட்டிக்காக மட்டும்தான், அந்த பல் கூச்சுறதுக்கு மட்டும்தான் அந்த பல் அந்த பேஸ்ட். ஸோ அதை யூஸ் பண்ணுங்க, அதிலே 50 to 60% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.